எப்படி அண்ணனை பார்க்க வேண்டும், என் தங்கையை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. செய்யாத தவறுக்காக என் மீது பழி சுமத்தி என் இரு கண்களும் அழித்து விட்டார்களே அம்மா. என் பாசத்தை தேடி ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. என் பாச தந்த பரிச பார்த்தீர்களா அம்மா? இறைவா, செய்யாத தவறுக்காக என் மீது பழி சுமத்தி இப்படிப்பட்ட நிலையை எனக்கு கொடுத்து விட்டார்களே. ஆண்டவா, இறைவா, இது கண்ணீர் கண்ணீரின் கதையோ, வாடு காலம் ஆனதே. போட முடியுமா? போனது ஆடு காலம் ஆனதே. முத்தழகு, ஆணாக பிறந்த எனக்கே இந்த நிலை என்றால் பெண்ணாக பிறந்த உனக்கு என்ன ஆனதோ தெரியவில்லையே. நீ எங்க இருக்கின்றாயோ? உன்னுடைய சிறிய அண்ணன் முத்து உன்னை தேடி வருமா? முத்தழகு, முத்தழகு. பாடும் பாடல்
ஒருத்தியின் உயிரை நினைவாக என்னுடைய நான் பாடும் பாடல் என்றாலும் சேராது நம்மை சேராது அன்பில் இரண்டில் இருந்தால் அன்பேதி துன்பம் இனிமேல் இங்கேதி என்னுடைய சோகமெல்லாம் நான் பாடும் பாடல் என்றாலும் நம் பாடல் போலியாக இறைவா, என் வாழ்க்கை இப்படிதான் எழுந்து போக வேண்டுமா? பெற்றெடுத்த தாய் தந்தையை பிறந்து உடன் பிறந்த அண்ணனை பிறந்து யாருமற்ற அனாதையாக இருக்கின்றேனே. இந்த பாவி எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? இப்பொழுதே என்னுடைய உயிரை விட்டு அம்மா இல்லைங்கம்மா இல்லைங்கம்மா எதற்காகமா அவசரப்பட்டு உயிரை துறக்க துணிந்து விட்டுருக்கம்மா? அம்மா நீங்க யாரம்மா? எந்த நாடம்மா? எதற்காக அவசரப்பட்டு சாக துணிஞ்சிட்டீங்கம்மா? ஐயா, இந்த உலகத்தில் நான் வாழ பிறந்தவள் இல்லை, நான் சாகத்தான் பிறந்தவள். சாக பிறந்தவளா? ஆமாங்க. அம்மா, இந்த உயிர் இருக்குதே, இந்த உயிரானது அந்த ஆண்டவன் கொடுத்த உயிரம்மா. அந்த ஆண்டவனாக பார்த்து பறித்துக் கொள் முன் அவசரப்பட்டு உயிரை துறப்பது தவறுமா. நீங்க யார் என்று உண்மையை உழைத்தால் ஏதோ என்னால கொஞ்சம் உதவி செய்யுங்கம்மா. தங்களால் முடிந்த உதவி எனக்கு செய்ய போவீங்களா? ஐயா, உங்களுக்கே இரு பார்வைகள் தெரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்? அம்மா, நீங்க யார் என்று கூறுங்க, முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யலாம். அப்படியா? உங்களுக்கு இருக்கும் இறக்கும் கூட இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாது. ஐயா, நான் யார் தெரியுமா? நான் ஒரு நாட்டின் இளவரசி. என்னது? ஒரு நாட்டு இளவரசியா? ஆமாங்க. ஒரு நாட்டு இளவரசிக்கு எந்த நிலையா? ஆமா, எந்த நாடுமா? உன் பேர் என்னம்மா? ஐயா, இது தெரிகின்றதே சத்தியபுரி நாடு. அதுதான் என்னுடைய நாடு. அந்நாட்டின் இளவரசி தான் நான். சத்தியபுரி நாட்டு இளவரசியா? ஆமா ஐயா. அப்படி இருந்தாலும் உங்க தாய்த்தல பேர் என்னம்மா? என் தந்தை பெயரா? ஆமாம்மா. என் தந்தை பெயரோ சத்தியசீல மன்னர், என் தாயார் பெயரோ சத்யா. ஐயோ! இப்படி உடன் பிறந்தவங்க யாரும் இருக்காங்களாம்மா? ஐயா, எனக்கு உடன் பிறந்தவர்கள் 2 அண்ணன்கள் இருக்கின்றார்கள். இரண்டு அண்ணனா? மூத்தவன் பெயரோ மாறன், மாறன். இளையவன் பெயரோ முத்து. இறைவா! அப்படி என்றால் உடைய பேர் என்னம்மா? என்னுடைய பெயரோ முத்தழகையா. ஐயோ! அம்மா, என்ன அழுதையா? முத்தழகே, உடைய சிறிய முத்து என்று கூறினாயே, அந்த முத்துவை நீ பார்த்திருக்கியம்மா? கிடையாதுங்க. பார்த்திருக்க முடியாது. இல்ல, அந்த பாவியை பார்த்திருக்க முடியாது. நீ சின்ன வயதாக இருக்கும் போதே
உன்னை விட்டு அயல்நாடு பட்டப்படிக்கு பயில சென்ற பாவி அம்மாவ குறித்தாகி அந்த முத்து யார் தெரியுமா? யாரு? அந்த முத்து யார் தெரியுமா? யாரு? முத்தழகி. அந்த முத்து யார் தெரியுமா? என்னுடைய உடன் பிறப்பு அம்மா முத்து வாணிகள், என்னுடைய அண்ணன் முத்து வாணிகள் என்ன தம்பி நான் மிகுந்த குளத்தில் பார்க்க வேண்டுமா? உன்னை நான் இந்த நிலையில் பார்க்க வேண்டுமா அண்ணா? உன்னுடைய பார்வையில விழுந்து எப்படி காலகத்திலான நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். எப்படி என்ன உன்னுடைய பார்வையில் போனது? அயல்நாடு சென்று பட்டம் முடிந்து நம்முடைய தாய் தந்தை பார்க்க வேண்டும், அண்ணனை பார்க்க வேண்டும், என் அன்பு செல்ல முத்தலையை காண வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தம்மா. படுபாவி அண்ணி என்ற பேர் இருக்கின்றாலே படுபாவி செய்யாத தவறுக்காக என் மீது பழி சுமத்தி என்னை அடித்து துன்புறுத்தி கண்களை அடித்து நாட்டை விட்டு துரத்தி விட்டாங்கம்மா. அண்ணா அந்த பாவி செய்த சித்திரவாதியால் உங்களுடைய இரு பார்வையிலும் போனது. அண்ணா அந்த பாவிதான் உன்னுடைய தங்கை நான் உன்னை இந்த நிலையில் பார்க்க வேண்டுமா? அண்ணா மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல் மலர்ந்து மலராத பாதி மலர் போல் வளரும் பிடி வண்ணமே வந்து விடிந்தும் பிடியார் காலை பொழுதா நடந்த கலையண்ணமே. யானை படை கொண்டு தேனை பலவில் ஆள பிறந்தாயண்ணா, புவியால பிறந்தாயண்ணா. யானை படை கொண்டு தேனை பலவில் ஆள பிறந்தாயண்ணா, புவியால பிறந்தாயண்ணா. அத்தை மகளை அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயண்ணா, பிறந்தாயண்ணா. இருந்தும் ஒன்றாக வளர்ந்தும் அன்பாக வாழ்ந்தும் சில காலமே இந்த மண்ணும் கடல் வாழும் மறந்து முடிந்தா மறக்க முடியாதம்மா, உறவை மறக்க முடியாதம்மா.
உலகிலை பேசுவே மங்கை உலகா உலகிலை உறவை பிரிக்க முடியாதம்மா ஆரிராரோ 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 அக்கே ஆரிராரோ தங்கச்சி அண்ணா இந்த பாவி உன்னை இந்த குளத்தில் பார்க்க வேண்டுமா? கோட்டையில குதூகலமா வாழ வேண்டிய நீ இப்படி யாரும் மற்ற அனாதையாக நடு வீதி பிச்செடுக்க நிலைக்கு வந்து விட்டாயே அம்மா. என்னம்மா செய்வது? விதி நம்முடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டதம்மா. தங்கச்சி அண்ணா இது கானகத்தில் வெளியாக வந்தது. அண்ணனுக்கு பசிக்குதும்மா, தாகம் அதிகமாக இருக்குதும்மா, எனக்கு தண்ணி வேண்டும்மா. அண்ணா இந்த கானகத்து வழிகள் நடந்து வந்ததால் பசி மயக்கமா இருக்கா அண்ணா? அது ஒரு அம்மனுடைய ஆலயம் தெரிகிறது. அந்த ஆலயத்துல நீங்க அமர்ந்துக்கிட்டுருங்க. அகட்டம்மா, உங்களுக்கு குடிப்பதற்காக தண்ணீர் நான் கொண்டு அகட்டம்மா. வரேன். தங்கச்சி